ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி எக்ஸ்பர்டைசர் அகாடமி தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற சாஃப்ட்வேர் அடோப் ஆடிஷன். இந்த அடோப் ஆடிஷனில் நம்ம இன்றைக்கி என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதாவது இப்போ ஒரு ஸ்பீச் வந்துட்டு நமக்கு தேவை, ஒரு ஆடியோ வந்துட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். பட் ஆனால் நம்மக்கிட்ட எப்படி சொல்கிறதுனா, ஒரு டெக்ஸ்ட்டு மெசேஜை வந்துட்டு ஒரு ஆடியோவை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதான், ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதனால் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு ஒரு வீடியோ லிங்க் இருக்கு, அதுக்கு வந்துட்டு நமக்கு ஒரு ஆடியோ வந்துட்டு நல்லா இங்கிலீஷில் வந்துட்டு தேவை அப்படின்னா, நம்ம ஜஸ்ட்டு டெக்ஸ்ட்டு கண்டென்ட்டு மட்டும் டைப் பண்ணோம்னா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு ஆடியோ கண்டென்ட்டாக மாறிடும், வேவ் ஃபைலாக மாறிடும். அதை நம்ம வந்துட்டு அந்த வீடியோ எடிட்டிங்க்கப்போ ஆடியோ வந்துட்டு மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ரொம்பவே முக்கியமான கிளாஸ்ன்னு சொல்லலாம். பிகாஸ் இது வந்துட்டு நிறையா பேர்த்துக்கு வந்துட்டு இந்த ப்ரொமோ ஆடெல்லாம் வந்துட்டு பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்துக்குங்க, ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டமாக இல்லை. நான் இப்போ வந்துட்டு இதை மல்டி ட்ராக்கில் கொடுத்துக்கிறேன். மல்டி ட்ராக்கில் வந்துட்டு ஸ்பீச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் ஆடிஷன் கிளாஸ் 24 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டேன். ஸோ இது வந்துட்டு நம்மளோட 24th கிளாஸு. டைப் பண்ணிவிட்டு இதை நான் வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டேன். இது வந்துட்டு நல்லே வச்சுக்கோங்க. இது 48 ஹெர்ட்ஸு, 32 ஸ்டீரியோ. ரைட். இப்போ இது ஆன் பண்ணினதுக்கப்புறம் இப்போ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான், ரொம்ப சிம்பிள். எஃபெக்ட்டுக்கு போங்க. எஃபெக்டில் போய்ட்டு இந்த இடத்துல ஜெனரேட் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். இந்த ஜெனரேட்டில் வந்துட்டு நாய்ஸ்ன்னு இருக்கும், ஸ்பீச்சுன்னு இருக்கும், டோன்ஸுன்னு சொல்லிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஸ்பீச் வந்துட்டு பார்த்துடலாம். ஸ்பீச் வந்துட்டு நம்ம இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்குறோம். இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிட்டேன். ஸோ இங்கிலீஷில் வந்துட்டு ஒரு கண்டென்ட் வந்துட்டு நான் ஆடியோ வந்துட்டு எடுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா, இது வந்துட்டு ஒரு டிஃபால்ட்டு செட்டிங் சொல்லலாம். இப்போ டிஃபால்ட்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே என்னென்ன இருக்குது, இந்த ப்ரீசெட்டில் பார்த்திங்கன்னா ஜெனரேட் ஸ்பீச்சில் ப்ரீசெட்டில் வந்துட்டு டிஃபால்ட்டுன்னு ஒன்று இருக்கும். இங்கே நம்ம வந்துட்டு ரெண்டு லாங்குவேஜ் தான் வந்துட்டு லோட் பண்ணியிருக்கோம். வேணும்னா இப்போ நம்ம தமிழ் வேணும்னா தமிழில் பண்ணிக்கலாம். இப்போ இங்கிலீஷில் டைப் பண்ணிவிட்டு தமிழில் வேணுனாலும் தமிழில் வந்துட்டு நம்ம ஸ்பீச் வந்துட்டு எடுக்க முடியும். இல்லை வேறு என்ன லாங்குவேஜ், வேர்ல்டில் என்ன லாங்குவேஜ் இருக்குதோ அதை எல்லாத்தையும் எடுக்க முடியும். நம்ம கூகுளில் போய்ட்டு அது டவுன்லோட் பண்ண மாதிரி இருக்கும். அது அடுத்த கிளாஸில் உங்களுக்கு அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறது பார்த்துருவோம். இப்போ நான் டிஃபால்ட்டில் வச்சிட்றேன். இது வந்துட்டு என்ன லாங்குவேஜ் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இங்கே கேட்குது. ஸோ இதை நீங்கள் கொடுத்தீங்கனாலும் இங்கே வந்துட்டு இது ஆப்ஷன் வந்து வராது. நீங்கள் எப்போ வந்துட்டு அந்த லாங்குவேஜெல்லாம் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அப்போ வந்துட்டு இந்த இடத்துல ஆப்ஷன் வரும். இது வந்து மேல் வாய்ஸ் வேணுமா ஃபீமேல் வாய்ஸ் வேணுமான்னு 2 இது கேட்கும், ஜெண்டர். இது வந்துட்டு வாய்ஸ், அவங்களோட வாய்ஸ் கொடுத்துருக்கவங்களோட மைக்ரோசாஃப்ட் டேவிட் அப்படிங்கிறவரோட வாய்ஸ் தான் இது. அடல்ட் வேணும்னா அடல்ட் வச்சுக்கலாம், என்ன ஏஜில் வேணுமோ வச்சுக்கலாம். ஸ்பீச் வந்துட்டு எவ்வளோ ஸ்பீடில் வேணும், எவ்வளோ வால்யூமில் வேணும் அப்படிங்கிற செட்டிங். அதுக்கடுத்தது வந்துட்டு செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த செட்டிங்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸ்பீச் வந்துட்டு என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெவல் வந்துட்டு தெரியுது பாருங்கள், எந்த மாதிரி ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியும். டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சு, நார்மல் ஸ்பீடு எவ்வளோ, இங்கே இருக்கிற விஷயமே தான் இங்கேயும் இருக்கும். ஸோ ஸ்பீடு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது கேட்டிருக்கு. ஜஸ்ட்டு வந்துட்டு நான் ப்ளே பண்ணுறேன், நீங்கள் லிசன் பண்ணுங்கள். இங்கே டிஃபால்ட்டாக வந்துட்டு ஒரு விஷயம் இருக்குது, அதை கேளுங்க. Hello, my name is Microsoft David Desktop. My voice was created by Microsoft. I am from United States and I speak English. ரைட்.
இதுதான் வந்துட்டு இதில் இருக்க டிஃபால்ட்டு வாய்ஸ். இப்போ வந்துட்டு இந்த டெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் என்னோடய இதுக்கு வந்துட்டு நான் மாற்றுறேன். ஜஸ்ட்டு வந்துட்டு மை நேம் இஸ் திருமலை ராஜன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நான் ஜஸ்ட்டு ப்ளே பண்ணுறேன். Hello, my name is Microsoft David Desktop. My voice was created by Microsoft. சரி, இதில் வந்துட்டு நம்ம இந்த இது செலக்ட் பண்ணிக்குவோம். இப்போ வந்துட்டு கேட்டு பார்ப்போம். Hello, my name is Micro. ஸோ இதில் டிஃபால்ட்டு இதே தான் வந்துகிட்ருக்கா. ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம திரும்பவும் வந்துட்டு ஓப்பன் பண்ணணும். Hi, this is Thirumalai Rajan S. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹாய் திஸ் இஸ் திருமலை ராஜன் சொல்லி டைப் பண்ணியிருக்கேன். ஃபீமேல் வாய்ஸ் வச்சேன். ஸோ ஃபீமேல் வாய்ஸ் Hi, this is Thirumalai Rajan S. ஸோ இது வந்துட்டு ஹாய் திஸ் இஸ் திருமலை ராஜன் எஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுது. கொஞ்சம் இந்த நேம்லாம் வந்துட்டு ப்ரொனன்சியேஷன்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஏன்னா யுனைடெட் ஸ்டேட்டு இந்தியாங்கும் போது தான் உங்களுக்கு வந்துட்டு நம்மளோட ஸ்பீக்கிங் ப்ரொனன்சியேஷன் வந்துட்டு வரும். ஸோ இதில் வந்துட்டு ஹாய் டுடே கிளாஸ் இஸ் இப்போ வந்துட்டு ஹாய் டுடே அவர் கிளாஸ் இஸ் ஆடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணியிருக்கேன். Hi, this is Thirumalai Rajan. ஸோ அது பழைய இதில் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் நம்ம வந்துட்டு தனியாக வந்துட்டு க்ரியேட் பண்ணி தான் நம்ம வந்துட்டு பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு வாட்டி நம்ம க்ரியேட் பண்ண ஜென்ரேட் பண்ணும்போது புது நேம் வந்துட்டு கொடுத்து தான் நம்ம ஜென்ரேட் பண்ணணும். ஸோ திருமலை ராஜன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் திரும்பவும் வந்துட்டு இப்போ இதை ப்ளே பண்ணேன்னா கரெக்டாக கேட்கும் உங்களுக்கு. Hi, today our class is Audition. ஸோ நம்ம கிளாஸ் வந்துட்டு இன்றைக்கி ஆடிஷன் அப்படின்னு சொல்லுது. இப்போ வந்துட்டு நான் இதை வந்துட்டு ஸ்லோ பண்ணேன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ ஸ்லோவாக Hi, வந்துட்டு today our class is Audition. ஸோ ஸ்லோவாக சொல்லும். இப்போ ஃபாஸ்ட் பண்ணேன் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வரும். Hi, today our class is Audition. ஸோ இதுதான் இருந்தது. அதே போல் வால்யூம் ரேஞ்ச் வந்துட்டு நான் கம்மி பண்ணேன் அப்படின்னா Hi, today our class is வால்யூம் ரேஞ்ச் வந்துட்டு கம்மியாகும். ஸோ இங்கே இருக்கிற விஷயம் வந்துட்டு இதுதான். இதை தவிர நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டு இதை வந்துட்டு வேறு லாங்குவேஜில் வந்துட்டு இங்கே கஸ்டம் லாங்குவேஜ்னு சொல்லிகிட்ருக்கோம். இதில் வேறு லாங்குவேஜில் வந்துட்டு நம்ம கேட்க முடியும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் கொடுக்கும்போது தனியாக வந்துட்டு நேம் கொடுத்து நீங்கள் பண்ணினீங்கன்னா தான் இதில் வந்துட்டு உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். நம்ம இதில் கேட்டிங்கன்னா தெரியும் டுடே அவர் கிளாஸ் இஸ் ஆடிஷன் அப்படின்னு சொல்லி. Hi, today our class is Audition. ஸோ நம்ம இது ஸ்லோ பண்ணோம்னா ரொம்ப ஸ்லோவாக கேட்கும். இப்போ நான் ஸ்லோ பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், ஸ்லோவாக கேட்கும். Hi, today our class is Audition. ஸோ அந்த மாதிரி இதை நம்ம ஃபஸ்ட்லேருந்து அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணணும். ஸோ திரும்பவும் வந்து நேம் கொடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணோன்னா அட்ஜஸ்ட் ஆகும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. விஷயம் ரொம்பவே ஈஸியானது தான். ஸோ இது மாதிரி இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துட்டு பாருங்கள் ஆடியோ வந்துட்டு வந்துருச்சு. பாருங்கள் எனக்கு ஆடியோ ஃபைல் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடுச்சு. இதுதான் இங்கே இருக்கிற பியூட்டியை. Hi, today our class is Audition. Hi, today our class is Audition. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட கிளாஸ் வந்துட்டு இன்றைக்கி ஆடிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ இந்த மாதிரி ஆடியோ அவுட்புட் வேவ் ஃபார்மேட்டில் வந்துடும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம உங்களுக்கு எங்கே வந்துட்டு டப்பிங் தேவையோ, நம்ம டப்பிங் பேசணுன்னு அவசியம் இல்லை. இப்போ சப்போஸ் வந்துட்டு நமக்கு தெரியாத லாங்குவேஜ் கூட இருக்கலாம், ஆனால் நம்மகிட்ட டெக்ஸ்ட் கண்டென்ட் இருக்குது அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்டை வந்துட்டு நீங்கள் கொடுத்துட்டு என்ன லாங்குவேஜ் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த லாங்குவேஜுக்கு மாறிடும். இப்போ சப்போஸ் இதை வந்துட்டு நான் தமிழ்னு கொடுத்தேன்னா தமிழுக்கு மாறிடும்.
ஸோ இதை வந்துட்டு நம்ம அடுத்த கிளாஸில் வந்துட்டு எப்படி வந்துட்டு இந்த லாங்குவேஜ் எல்லாம் செட் பண்ணுறது, ஏன்னா அது வந்துட்டு கூகுளில் போய்ட்டு அந்த லாங்குவேஜ் டவுன்லோட் பண்ணி இதில் பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணால் தான் உங்களுக்கு வந்துட்டு அதை யூஸ் பண்ண முடியும். நம்ம அடுத்த கிளாஸில் வந்துட்டு அந்த இதை வந்துட்டு பார்ப்போம். ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக நெக்ஸ்ட். இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய் பாய்.